ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்ன் பேபி ட்ரெஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு கிளாத்தை எடுத்துகிட்டு அந்த கிளாத்தை வந்து நம்ம ரெண்டாக மடிச்சிக்கிங்க. ரெண்டாக மடிச்சிட்டு அதோடைய நீளம் எவ்வளோன்னா 12 எடுத்துங்க. நீளம் 12 வந்து மார்க் பண்ணிக்கிங்க. அடுத்தது அகலம் வந்து 11 வச்சுக்கிங்க. 11 இது ஒரு ஸ்கேல் எடுத்து நீளமாக ஒரு கோடு போட்டுட்டு அப்புறம் நம்ம கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அகலத்தையும் மார்க் பண்ணிக்கிங்க. இந்த போர்ஷனை வந்து நம்ம பேபி ட்ரெஸ்க்கு உள்ளது. இதை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துருவோம். இதுதான் பார்ன் பேபி உள்ள ட்ரெஸ்ஸு. இதை வந்து 4 மடிச்சிக்குங்க. 2 வந்து இந்த பீஸை வந்து 4 அப்படி மடிச்சிட்டு இப்போ இதை மெஷர் பண்ண போகிறோம். இந்த ஒரு சைடில் வந்து நம்ம 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிங்க. ஒரு சைடு அதே மாதிரி அடுத்த சைட்லேயும் 1.5 இன்ச்சு. இது நெக்குக்கும் ஆம்கோலுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்ம மார்க் பண்ணுறோம். இது 3 இன்ச்சு. இந்த லென்த் வந்து 3 இன்ச்சு. ரெண்டுத்துக்குமே ஒரே சேமாகவே வச்சுக்கோங்க. பார்ன் பேபி சின்ன குழந்தைக்குள்ளே தானே, அதனால் இதில் ஒரு கர்வ் வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா நம்ம கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நம்மளா ஒரு கர்வ் வரைஞ்சிக்க வேண்டியதுதான். வரைஞ்சிட்டு அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இந்த ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்குள்ளது கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம அந்த இதை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து 1/2 இன்ச் மடித்து ஒரு கார்னரில் இன்னொரு 1/2 இன்ச் மடித்து இந்த கர்வ் வளைவுக்கு வெட்டினோம் இல்லையா, அந்த போர்ஷன் தான் தைக்கிறோம். 1/2 இன்ச் மடித்து 1/2 இன்ச்சு. இந்த டேர்னிங்கில் வளைவில் எல்லாம் கொஞ்சம் லாக் எடுத்து விட்டுட்டு இது பண்ணிங்கன்னா ஸ்டிச் பண்ணிங்கன்னா நீட்டாக ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ வந்து இதேமாரி இந்த எல்லா சைடுமே மீதி 4 சைடுமே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். 1/2 இன்ச்சு மடித்து இன்னொரு 1/2 இன்ச்சு.
இதுமாதிரி அடுத்த சைட்லேயும் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கணும், அரேஞ்ச் விட்டு. சம ஈவனாக வச்சுங்க. இப்போ இந்த ட்ரெஸ்ஸை வந்து பார்ன் பேபி ட்ரெஸ்ஸு ரெடி ஆகிட்டு, இதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணுன்னா அந்த பீஸ் நம்ம நூலாக இருந்துச்சுன்னா கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதில் வந்து நாட்டு ஒன்று தைச்சிக்கணும். இந்த சைடில் ஒன்று அந்த சைடில் ஒன்று 2 நாட்டு. 1 இன்ச்சு அகலம் எடுத்துக்கோங்க. நீளம் ஒரு 7 எடுத்துக்கலாம், 7 வச்சுக்கோங்க. இது நாட்டு எப்படின்னா அரேஞ்சு மடித்து இன்னொரு அரேஞ்சு, 2 அரேஞ்சு மடித்து ஒரு நாட்டு ஸ்டிச் பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த கார்னரில் ஒரு சைடில் வந்து வச்சு நாடாவை ரஃப் அடிச்சுக்கணும். அதேமாதிரி அடுத்த சைட்லேயும் இந்த நாட்டை வச்சு ரஃப் அடிச்சிக்கணும். பார்ன் பேபி ட்ரெஸ் ரெடி ஆயிடுச்சு.